Hey guys, welcome back to Life with Asrin. This is a simple day in my life. இன்றைக்கி எனக்கு ஃபீவரிஷாக இருந்தனால ரொம்பவே லேட்டாக எழுந்துட்டேன். ஸோ காலேஜ் லீவ் போட்டாச்சு. உங்களுக்கு ஃபீவர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலேஜ் லீவ் போடுவீங்களா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி காலேஜ் போயிடுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே காலேஜ் லீவ் போட்டதுக்கப்புறம் ஏன்டா காலேஜ் லீவ் போட்டோன்னு தான் ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஃபீல் ஆச்சு. அப்புறம் மீஷோவில் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆச்சு. 4 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டேன். 3 மட்டும்தான் ரிசீவ் ஆச்சு. பேலன்ஸ் இருக்க ஒரு ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகிட்ட அப்புறம் அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். மார்னிங் பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க. சரி லஞ்சுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மிக்சியில் கோகோனட் போட்டு அரைச்சேன். அது பேஸ்ட் மாதிரி வரணும் போல். பட் நான் வாட்டர் கொஞ்சம் இல்லை குடமாக ஊற்றிட்டேன். ரிசல்ட் பேஸ்ட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜூஸ் மூடுக்கு போயிடுச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கூட நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது நல்லா தான் வந்துச்சு. லஞ்சுக்கு கிராப் அண்டு ஃபிஷ் தான் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறை மூவி தான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் ஏதாச்சும் படிக்கலாம் அப்படின்னு தமிழில் புணர்ச்சி விதி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். அப்புறம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, ஏதாச்சும் ஸ்டோரி மாதிரி படிக்கலாம் அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேல்யூ சிவிலைசேஷன் தான் எடுத்தேன். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. 11th ஸ்டாண்டர்ட் புக் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் படிச்சிட்டக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த அந்த நோட்ஸில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் ரீகால் பண்ணியிருந்தேன். தமிழில் ஏற்கனவே எழுதின டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் இருந்துச்சு. ஸோ அதை ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டு சரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தேன். ஏன்னா மைண்டு சுத்தமாக எனக்கு இல்லை, படிக்கிற மூடு இல்லாதனால சரி ஏதாச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி சிக் டேயாக இருந்தாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற பிகினர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்க காமன் ப்ராப்ளம், இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 வீக் அப்புறம் அந்த டாப்பிக்கை நம்ம கேட்டோம் அப்படின்னா மறந்துடுவோம். நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் அது சேவ் ஆகிருக்கும். லாங் டேர்ம் மெமரியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டோரி பேஸ்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தூங்கும்போது இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை ரீகால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மெமரியில் இருக்கும். இது போல் வேறு எதுவும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்குமா இல்லை கிராப் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரெண்டுமே பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.